கரூர் சம்பவம் நடக்குது. உடனடியாக ஹேமா மாலினி குழு உடனடியாக வந்து இந்த உண்மையறியும் குழுவாக வந்து பார்க்குறாங்க. உடனடியாக அடுத்த உடனே விஜயோடைய வீடியோ வருது. பாஜகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு இடையில் ஒரு அண்டர் கிரவுண்டு டாக்ஸ் போயிட்டு இருக்கும். கண்டிப்பாக போயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. செந்தில் பாலாஜிக்கு எதிராக அண்ணாமலை உள்ள பேச்சுக்களும் பேச மாட்டார். சம்திங் இல்லாமல் அவங்க எடுக்க மாட்டாங்க. நிர்மலா சீதாராமன் அம்மையார் நடவடிக்கை எங்களுக்கு சந்தேகம் வரவழைக்கிறது. நாங்கள் சொன்னதை நிரூபிக்கிறது. மோடி சொல்லி வந்தவன்னு சொல்லக்கூடிய அந்த அம்மையார் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறாருங்கிற ஒரு அறிக்கை நீங்க விடணுமா வேண்டாமா? மன வலிமை இருக்குதுன்னா மீண்டும் பழைய இதே சொல்லுங்க. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, ரெண்டையும் மீறி நாங்க ஜெயிப்போம், ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லுங்க. ஒன்னும் தப்பு இல்லை. உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா? சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும். உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும். விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம். சீமான் போல்டான லீடர். சீமான் மக்கள் நலன் அக்கறை கொண்ட லீடர். நான் கரூர் சம்பவம் ஒன்ன நிரூபிச்சிட்டு விஜய்க்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டு, விஜய்க்கு மக்கள் மீது அபிமானம் இல்லைன்னு நிரூபிச்சிட்டு, விஜய் அரசியல் வியாபாரி பாப்புலாரிட்டியை பலம் பயன்படுத்த வந்திருக்காங்க நிரூபிச்சிட்டு. யாரோட பிளேன்னு ஜானகிசாமி தெரியாதா? தெரியும் இல்ல. அப்ப இதை சொல்லுங்களா உங்களுக்கு தைரியம் இருந்தா. நீங்க சொல்லக்கூடிய ரகசிய கூட்டணின்னு சொல்றதுக்கு நிர்மலா சீதாராமன் அம்மையாரோட ஒரு இது ஆதாரமா வந்து நிக்குது. இதை சொல்றதுக்கு உங்களுக்கு இப்ப முதுகெலும்பு இருக்கான்னு தான் கேட்கிறேன். ஜானகிசாமி மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்டா, பிராண்டிங் மாஸ்டரா சொன்னீங்களே, இப்ப இதை உங்களால சொல்ல முடியுமா? வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சியிலும் ரங்கராஜ் பாண்டேகள் சவுக்கு சங்கர்கள் அதை பேசுவாங்க. எந்த ஊர்லயா கையில வராத ஓட்ட ஒருத்தன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும்? ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. கரூர் சம்பவம் நடக்குது. உடனடியாக ஹேமா மாலினி குழு உடனடியாக வந்து இந்த உண்மையறியும் குழுவாக வந்து பார்க்குறாங்க. உடனடியாக அடுத்த உடனே விஜயோடைய வீடியோ வருது. பாஜகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு இடையில் ஒரு அண்டர் கிரவுண்டு டாக்ஸ் போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா போயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது வாய்ப்பு இல்லாமல் ஹேமாலினி டீம் வந்து விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க மாட்டாங்க. நயினார் எடுக்க மாட்டாங்க. அண்ணாமலை எடுக்க மாட்டார். செந்தில் பாலாஜிக்கு எதிராக அண்ணாமலை உள்ள பேச்சுக்களும் பேச மாட்டார். சம்திங் இல்லாமல் அவங்க எடுக்க மாட்டாங்க. பட் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இவங்களை விட மேலானவங்க நிர்மலா சீதாராமன். அவங்க விஜய்க்கு ஆதரவு ஒரு துரும்ப கூட தூக்கி போடல. அவங்க ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் ஜோசப் விஜய்க்கு ஏன் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கிற சாமானிய பாஜக தொண்டர்கள் உணர்வை அவங்க பிரதிபலிக்கிறாங்க. ஸோ பிஜேபிக்குள்ளே அமித்ஷா ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது, மோடி ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. ரெண்டு வித கருத்துக்கள் இருக்குது. அது தெள்ள தெளிவா நான் மோடி சொல்லி வந்தேனே அவங்க சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லக்கூடிய ரகசிய கூட்டணின்னு சொல்றதுக்கு நிர்மலா சீதாராமன் அம்மையாரோட ஒரு இது ஆதாரமா வந்து நிற்குது. இதை சொல்லதுக்கு உங்களுக்கு இப்போ முதுகெலும்பு இருக்கான்னு தான் கேட்குறேன். உங்க கருத்து தானே. நீங்க தானே பெருசா சொன்னீங்க ரகசிய கூட்டணின்னு. ஜானகிசாமி மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்டா, பிராண்டிங் மாஸ்டரா சொன்னீங்களே, இப்போ இதை உங்களால் சொல்ல முடியுமா? அப்போ ஒரு ஆளே இல்லாத மைதானத்தில் 4 பத்திரிகையாளர்களை போட்டு என்ன பொய்ய என்ன புரட்ட வேணாலும் புரட்டி போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ களம் ரியாலிட்டியாக வரும்போது உண்மையிலே நீங்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் மதிச்சிங்கன்னா இப்போ சொல்லணும். நிர்மலா சீதாராமன் அம்மையார் நடவடிக்கை எங்களுக்கு சந்தேகம் வரவழைக்கிறது. நாங்கள் சொன்னதை நிரூபிக்கிறது. மோடி சொல்லி வந்தவன்னு சொல்லக்கூடிய அந்த அம்மையார் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறாருங்கிற ஒரு அறிக்கை நீங்கள் விடணுமா வேண்டாமா? நான் நியாயமாக தான் கேட்குறேன், ஆதாரத்தோடு தான் கேட்குறேன். அதே வேளையில் பொது புத்தியில் ஹேமா மாலினி சொல்கிறது, இது அண்ணாமலை இறங்கி அடிக்கிறது, நயனா நாயந்திரன் சொல்றது, பாஜக எல்லாரும் தங்களோட பப்ளிசிட்டிக்காக இதை சொல்றதும் இருக்குது. அதுதான் இன்னைக்கு பொது புத்தியில ஓடுது. அந்த இதைத்தான் 2021 சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு சொன்ன குருமூர்த்தியை மீறி நாங்க மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலாவும் வந்துவிட முடியாது நாங்கள் சொன்னது ஜெயித்தங்கும் போது அந்த பிளேயராக இருந்த ஒரு சகோதரரே இன்னைக்கு நீங்க 21% கரெக்ட், இன்னைக்கு நீங்க சொன்னதான் கரெக்டுன்னு அந்த சகோதரரே என்கிட்ட சொன்னார். சகோதரரே உங்க மேல எனக்கு ஒன்றும் விருப்பு கிடையாது, உங்களுக்கு நான் வெல்விஷர் தான்னு சொன்னேன். அவரும் என்கிட்ட நீங்க எனக்கு வெல்விஷர் தான்னு தெரியும், என் உறவினர்கள் மேல உள்ள கோபம் தான் என்னையும் பாதிச்சுங்கிறத இன்னைக்கு காலையிலே பேசினார். அப்ப இந்த கட்டத்துக்குள்ள பாஜகவில் ஒரு சைடு டிஎம்கே அப்பைஸ் பண்றாங்களா இல்லையா? ஒரு சைடு நிர்மலா சீதாராமன் சைடு அப்பீஸ் பண்றாங்களா இல்லையா? 21 மாதிரி தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குதா இல்லையா? அப்போ விஜய் இதை சொல்லணுமா இல்லையா? ஜானகிசாமிக்கு இது தெரியாதா? இதுல யாரு தெளிவா நிற்கிறா, எப்படி நிற்கிறாருங்கிறது ஜானகிசாமிக்கு தெரியாதா? இது யாரோட பிளேன்னு ஜானகிசாமிக்கு தெரியாதா? தெரியும் இல்ல. அப்போ இதை சொல்லுங்களா உங்களுக்கு தைரியம் இருந்தா. நீதான் பெரிய போல்டாச்ச.
இல்ல குருமூர்த்தி விஜய் சந்திச்சதா ஒரு செய்திகள் வெளியே வருது. உடனடியாக குருமூர்த்தி தரப்புல மறுக்கப்படுது. ஆனாலும் அதுக்கப்புறம் தான் பாஜகவுடைய தலைவர்கள்ட்ட கொள்கை எதிரியா பேசின விஜய்க்கு ஒரு ஆதரவான குரல்கள் வரதை பார்க்க முடியுது. இப்போ குருமூர்த்தி விஜய் சந்திச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனோட டெல்லி பயணம் இதெல்லாம் என்ன நடக்குது சார்? விஜய் கிட்ட ஃபோர்ஸ் இல்லை, மந்து காலை வச்சு மிதிச்சிரும்னு சொன்னார். ஆள் பலம் இல்லை, சும்மா அந்தரத்தில் தொங்குற வேலையை தான் பண்ணார். வெறும் காற்றுல கம்பு சுற்றுற வேலையை தான் பண்ணார். எம்டி வெசல் மேக்ஸ் நாய்ஸுங்கிற மாதிரி எம்டி வெசல் தான் அந்த சத்தத்தை போட்டு. ரியாலிட்டியாக விஜய் கிட்ட அமைப்பு பலம் இல்லை, உருத்தான தலைவர்கள் இல்லை. ஒரு விஜயகாந்த் இருந்த மாதிரி ஒரு 25 பேரை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு செயல்படக்கூடிய ஆள் இல்லை. அன்னைக்கு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே ஜெயலலிதாவுக்கு அதிமுக கூட பல இடங்கள்ல மோதினாங்க, ஏன் உண்மையை சொல்றேன்னா, எங்க அண்ணன் ரஜினிகாந்த் தோத்த இடத்துல ராமதாஸ் கிட்ட கடுமையாக மோதினாங்க. அப்போ ஆர்காட்டாரே சொன்னார், ராமதாஸ் கலைஞரை பார்க்க போகும்போது, டாக்டர் நீங்கள் ரஜினிகாந்தை டீல் பண்ணுற மாதிரி கேப்டன் விஜயகாந்தை டீல் பண்ண முடியாது, மோசமாக இருக்கும்னு ஆர்காட்டாரே டாக்டர் ஏட்ட சொன்னார். எத்தனை நாள் மோதல் நடந்தது? மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு சுத்த வீரன் விஜயகாந்த் வந்து நின்னானா இல்லையா? மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு நின்னாரா இல்லையா? நீ அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏன்டா ஆள் இருக்கக்கூடாதுன்னு கேட்டு நின்னானா இல்லையா? மதிப்புக்குரிய எங்கள் டாக்டர் ஐயாவுக்கு எதிராக தான் நின்னா, அது வேற நின்னாரு, அது வேற விஷயம். பட் நின்னாரா இல்லையா? ரஜினிகாந்த் தோத்த இடத்துல வந்து நின்னாரா இல்லையா? அப்போ நீங்க டைரக்டா உங்களை ஸ்டாலினுக்கு போட்டியாட்டு பொசிஷன் பண்ணீங்க. அதுக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன செல்வாக்கு இருக்கு, என்ன ஆள்பலம் இருக்குது? கடந்த காலத்தில் நீங்க உங்களை உதயநிதி ஸ்டாலின்ல லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாரு. விக்ரவாண்டில நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு. ஜெயலலிதா உங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னு காட்டியாச்சு. அப்ப எந்த செல்வாக்குமே இல்லாம நீங்களே ஒரு மார்க்கெட்டிங் பிராண்டிங்ல பண்ணினது இப்ப பல்லிடிச்சுக்கிட்டு பரிதாபமா. இப்ப கரூர் சம்பவம் திமுகவுக்கு ரொம்ப ஃபேவரான சூழல் அமைஞ்சிருக்குதா தாவேக்காவை ஒண்ணும் இல்லாம ஆக்கிறதுக்கு? திமுகவுக்கோ யாருக்கோ கரூர் சம்பவத்தை வச்செல்லாம் ஓட்டு இல்லைங்க. நான் விக்ரவாண்டியை வச்சு ஓட்டு இல்லைன்னு சொன்னவன் நான் தான். அதே மாதிரி கரூர் சம்பவத்தை வச்சு ஓட்டு இல்லை. ஆனால் கரூர் சம்பவம் ஒன்றை நிரூபிச்சிட்டு, விஜய்க்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டு, விஜய்க்கு மக்கள் மீது அபிமானம் இல்லைன்னு நிரூபிச்சிட்டு, விஜய் அரசியல் வியாபாரி பாப்புலாரிட்டியை பலம் பயன்படுத்த வந்திருக்காங்க நிரூபிச்சிட்டு, இது எல்லாமே நான் சொன்னது தான். விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரன் நான் சொன்னது தான். அது எல்லாமே நிரூபிக்கப்பட்டிருக்குது. மற்ற அரசியல் விமர்சகர்கள் என்னோட கருத்தை அன்னைக்கு ஏற்றுக்கிறாங்க. தம்பி விஷன் உட்பட எல்லோரும் அன்னைக்கு சொன்ன கருத்தை ஏற்றுக்கிறாங்க. பட் இன்னைக்கு அடிப்பட்ட விஜய், பள்ளத்தில் விழுந்து கிடக்கூடிய விஜய்கிட்ட நான் சொல்கிறேன், தம்பி ஜோசப் விஜய், நீங்கள் தனிச்சு நின்று உண்மையிலே சின்சியராக கேண்டிடேட் போட்டால் க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள எல்லாத்துக்கும் ஒரு வாக்கு வலிமை உண்டு, உங்களுக்கும் ஒரு வாக்கு வலிமை உண்டு. அதை நிரூபிங்க. நிரூபிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை ஒத்துக்கிறேன். நீங்கள் நிரூபிக்காமலே ஆணவத்தில் திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய், எப்பா உனக்கு ஓட்டு இருக்குன்னு எங்கப்பா நிரூபிக்கப்பட்டிருக்குது? நீ எதை வச்சுப்பா உனக்கு ஓட்டு இருக்குன்னு கிளைம் பண்ற? போலியான கிளைம் பண்ற. நீ பணம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கவன் எழுதி கொடுக்கறத நீயே பேசுற. இது என்னப்பா அர்த்தம் இருக்கு விஜய்? உங்களுக்கு எங்கப்பா ஓட்டு இருக்குன்னு அர்த்தம் இருக்கு? உங்களுக்கு ஓட்டு இருக்கிறது மாதிரியும் உங்க கூட இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரன் ஆதவ அர்ஜுனா ஒரு சீரோ, புசி ஆனந்த் ஒரு சீரோ, புசியில ஜெயித்தவர் அவரு. புசி ஆனந்த் இல்லைன்னா உங்களுக்கு எதுங்க அமைப்பு? அப்ப எவ்வளவு ஆணவத்தில் நீங்க பேசியிருப்பீங்க? நீங்க நிரூபிச்சுட்டு பேசணும். இப்ப திருநாக்கரசு அண்ணன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் போழ்ந்து பேசினாரு. எம்ஜிஆர் ஒன்று மற்ற நாங்கள்லாம் சீரோதான்னு சொன்னார். இத்தனைக்கும் அண்ணன் புதுக்கோட்டையில் வந்து மற்ற இதெல்லாம் ஐயா மூப்பனா இருக்க காங்கிரஸ் கேண்டிடேட்டு கிட்ட எம்ஜிஆருக்கு கேண்டிடேட் எல்லாம் தோக்கும் போது அண்ணன் மட்டும்தான் ஜெயித்தாரு. புதுக்கோட்டை மாவட்டத்தின் இளைய நிலான்னு எம்ஜிஆரே ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த மாவட்டத்தில் கட்சியை வளர்த்துப்பான்னு அண்ணனை எம்ஜிஆர் வந்து இது பண்ணார். அதே மாதிரி இன்னொரு அண்ணன் கே சார், அவர் தான் தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டை எம்ஜிஆருக்கே கொண்டு வந்தார். உண்மை. அப்போ அத்தைய மக்கள் சக்தி கொண்டு படைச்சவரே தன் கட்சிக்காரங்களை வந்து பண்ணையாருன்னு கே சாரை கூப்பிட்டு இந்த மாவட்டத்தில் நீ தான் தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டை எனக்கு கொண்டு வந்திருக்கான்னா அண்ணா அது இல்லை, ஒரு காமராஜ் மாதிரி ஏழை மக்கள்கிட்ட பழகக்கூடிய ஒரு இதுதான். அதே மாதிரி திருநாக்கரசு அண்ணனும் பெரிய லெவலில் புதுக்கோட்டை மாவட்டத்தை வளர்த்துட்டாருன்னா இவங்களுக்கெல்லாம் வெயிட்டேஜ் இருக்குன்னு தான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து அரசியல் களத்தை சந்திச்சாரு. வெயிட்டேஜ் இருந்த திருநாவுக்கரசு தான் பிஜேபி எடுத்தாங்க. வெயிட்டேஜ் இருந்த கே சாரை தான் திமுக எடுத்து இன்னைக்கு விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் அண்ணன் கே சார் பெரிய அளவில் இருக்கிறாரு. அவர் ரெட்டியார் அண்ணன் எல்லா மக்கள் மத்தியிலையும் செல்வாக்கு கொண்டவர். ஏழை மக்கள் மட்டுமில்ல, தெலுங்கு தாய்மொழி மக்களுக்கு ஒரு லீடர். நம்ம மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த கட்டத்தில் பலம் நிரூபிக்காத நீங்க வந்து உங்களுக்கு ஓட்டு இருக்கு, உங்க கட்சிக்காரன் சீரோன்னு சொல்றதுக்கு யாரு நீங்க? யாரையா நீங்க? சிவா ஜானகியோட பிஹெச் பாண்டியனுக்கு ஓட்டு அதிகம் கிடைச்சி பிஹெச் பாண்டியன் ஜெயித்தாரு. ஜானகியோட பாவுசாவுக்கும் தாமரைக்கனுக்கும் ஓட்டு அதிகம். அப்ப நீங்க உங்க கட்சிக்காரன் எல்லாம் அவமானப்படுத்துற மாதிரி பேசக்கூடிய அளவுக்கு நீங்க எங்க நிரூபிச்சிருக்கீங்க?
நீங்க எங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க? நீங்களா இவ்வளவு ஆணவத்துல ஜான அரிக்கிசாமிங்கிற நபர் எழுதி கொடுத்ததை உங்க கட்சிக்காரனே சீரோவாக்கி பேசுவீங்க. இப்ப எல்லாரும் சீரோவா முடங்கிட்டானே. அதான் சார், இப்போ பிஜேபி எல்லாருமே சீரோவா முடங்கிட்டானே சார். பிஜேபியோட தாவேகா கூட்டணி சேருது அப்படின்னா அது என்ன மாதிரியான வலிமையை பாசிட்டிவா எந்த மாதிரியான பலகீனத்தை ஏற்படுது சார்? பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில வராத ஓட்டை யாரும் யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது. விஜயகாந்த் 8% 10% வாக்கெடுத்தாரு. எடுத்துக்கிட்டு ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. அதுவும் வட தமிழகத்தில் ஹெவியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணார். டீப் சவுத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. அது வந்து தேவர் எதிர்ப்பு ஓட்டா வந்த ஓட்டு திமுகவுக்கே போச்சு. டீப் சவுத்தில் நாடார் பெல்ட்டுக்குள்ள. மற்ற இடங்களில் 10 ஓட்டுக்கு 15 ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணார். டோட்டலாக 10% வாக்கு எடுத்தவர் 10, 12, 13% வாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணார். பவன் கல்யாண் 7% ஓட்டு எடுத்தவர் காபு கம்யூனிட்டி ஓட்டெல்லாம் பெருசாக கன்சால்டேட் பண்ணி அந்த அணியை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு பண்ணார். இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய ரோலு 2014 பவன் கல்யாண் மோடி நாயுடுவுக்கு பிரச்சாரம் பண்ணது மாதிரி பலம் நிரூபிக்காத விஜய் ஒரு அணிக்கு பிரச்சாரம் பண்ண முடியுமா தவிர அவருக்கு சீட்டு கொடுத்தா அது அந்த அணி அவங்கள்ட்ட இருக்க சீட்டை எடுத்து கொடுக்கறது. அஜித் வந்தா ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாரா? கூட்டம் வரும். சிவகார்த்தியம் வந்தா ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாரா? யுவர் அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட். இதுதான் உண்மை. இது கூட்டணியா அமைவதற்கு வாய்ப்புகள் இது லாஃபிங் ஸ்டாக்கா இருக்கக்கூடிய சில பாஜக தலைவர்களும் தெரியல. லாஃபிங் ஸ்டாக் அந்த வார்த்தை அப்படியே போட்டு நிரூபிச்சாதான் ஓட்டு. இப்போ அவருக்கு பிரச்சார பலம் இருக்குது. அவர் பிரச்சாரம் பண்ணலாம் பவன் கல்யாண் மாதிரி. அந்த பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு அடையாளத்துக்கு கொஞ்சம் சீட்டை கொடுக்கலாம் யாராவது. இல்ல அப்படி ஒரு வலிமையான கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு. தாவேகா அதிமுக பாஜக இருந்தா அது ஒரு வலிமையான கூட்டணியா பார்க்கலாமா? முதல்ல அதிமுக பாஜக கூட்டணி முடியணுங்க. நாங்க மோடி கிட்ட தெளிவா சொல்லிட்டோம். எடப்பாடி எம்பவர் பண்ணி விட்டா 29 ராகுலுக்கு ஆஃபர் கொடுப்பாரு. மோடி ஏமாந்து நிற்கிறதுக்கு இங்க அரசியல் பண்ண வரல ரவீந்திரன் துரைசாமி. மோடி எப்படி போனாலும் என்ன நினைக்கவங்க சாக்கடை ஜலமுன்னாலும் வீடு தீப்பெட்டி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு சொன்ன மதிப்புக்குரிய சத்ரியன் குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இல கணேசன்ஜி, ஹச் ராஜா, என் பங்காளி பொன் ராதாகிருஷ்ணன், அவர் பவர் தான். அது பெரிய ஆளு தான். அவர் மறுக்கல் எல்லாருமே பெரிய ஆட்கள் தான். இவங்களை மீறி நாங்க ஜெயித்தோம்னா மோடி நன்மைக்கு எதுவோ அது அங்க செல்லுபடியாச்சு. 21 அது செல்லுபடியாக்கி காட்டணும் தமிழ் மண்ணில். அதை நிமிந்து நாங்க ஜெயித்து காட்டணும், சொல்லி அடிச்சு காட்டணுங்கிறத கிளைம் பண்றோம். அதை பார்ட் அண்ட் பார்சலா இருந்து பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரரே இன்னைக்கு என்கிட்ட பேசினாரு. அந்த சகோதரர் சொன்னேன், உங்களுக்கு நான் வெல்விஷர் தான், வேற யாரோ உங்க உறவினர் மேல உள்ள கோபத்துக்கு தான் நாங்க பண்ணணுங்கிறத நம்ம சொன்னோம். இங்க மோடிக்கு எது நன்மையோ அதுதான் பாஜகவுக்குள்ள நடக்கும். இங்க ஸ்டாலின் எதிர்ப்புங்கிற லெவல்ல யாரு பேசினாலும் அது நடக்காதுங்கிறத மீண்டும் 2026 சொல்றேன். ஸோ மோடிக்கு எது நன்மைன்னா எடப்பாடி கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு. பலத்தின் அடிப்படையில 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கணும். இதுதான் முதல் காரியம். பலம் நிரூபிக்காத இவரை வச்சு என்னத்தை பண்ணதுக்கு பிரச்சாரம் பண்ணதுக்கு பயன்படுவார். அவ்வளவுதான். அவர் கையில எங்க ஓட்டு இருக்கு, எந்த ஊர்ல ஓட்ட அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அது அரசியல் தெரியாத அட்டு பீசுகள் அதை பேசிட்டு இருப்பாங்க. உள்நோக்கத்தோட முட்டாள்தனமா சீமான் 8.2 எடுத்துப்பாருங்கிற வன்மத்திலையும் புகைச்சல்லையும் ரங்கராஜ் பாண்டே முட்டாள்தனமாக பொறாமையில் காய்ச்சலில் காழ்ப்புணர்ச்சியில் அதை பேசிட்டு இருப்பாப்புல. நான் கேட்கிறேன், அப்படி பலம் நிரூபிக்காதவங்க யார் ஓட்ட டிரான்ஸ்பர் பண்ணிட்டாப்புல? அரசியல் தெரியாத முட்டாள்கள் வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சியிலும் ரங்கராஜ் பாண்டேகள், சவுக்கு சங்கர்கள் அதை பேசுவாங்க. எந்த ஊர்லயா கையில வராத ஓட்ட ஒருத்தன் டிரான்ஸ்பர் பண்ணிட முடியும்? நீங்க ஃபோல்ஸ் பண்ணி காட்டணும்னா தனிச்சு நின்று காட்டணும். அதுக்குள்ள பலமும் சக்தி உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்ப பாஜக உங்க மேல பாஞ்சு பிராண்டும் போது நீங்க இன்னொன்னு கமிட் பண்ணல. எடப்பாடிக்கு உங்க ஆட்கள் சப்போர்ட் பண்ணும்போது நீங்க ஒன்னும் கமிட் பண்ணல. மன வலிமை இருக்குதுன்னா மீண்டும் பழைய இதே சொல்லுங்க. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, ரெண்டையும் மீறி நாங்க ஜெயிப்போம், ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லுங்க. ஒன்னும் தப்பு இல்லை. அது 26 மக்கள் என்ன தீர்ப்பளிக்கானோ அதை பார்த்துட்டு போகலாம். இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த கரூர் விவகாரத்துக்கு அப்புறம் ஏற்கனவே ரொம்ப மோதல் போக்கு இருந்துச்சு. இப்போ இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒரு பெரிய மைலேஜ் ஏற்படுத்தியிருக்கா? மிகப்பெரிய மைலேஜ். அத்தனை பேர்கிட்ட நான் சொன்னேன். பிற மொழியாளர் பலரும் வந்து சீமானுக்கு எதிராக விஜய் வந்துட்டாரு, என்ன சீமான் அவ்வளவுதான் சொன்னாப்புல. இல்லப்பா, கமல் சீமான் கம்பேரிசன் மாதிரி சீமான் விஜய் கம்பேரிசன்ல யாருவாரு? ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். சீமான் ரொம்ப பிரேவானவர். இப்போ நீங்க வந்து எடப்பாடிக்கு ஊழல் உங்களுக்கு பேச முடியல. பிஜேபி ஆர்எஸ்எஸ் இதை பற்றி உங்களுக்கு பேச முடியல. ஆர்எஸ்எஸ் மேட்டர்ல இன்னைக்கு ஸ்டாலின் நடவடிக்கை சரியா தப்பான்னு சொல்லுங்க. சரியா தப்பான்னு சொல்லுங்க சார். நான் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா அரசியல் ரீதியா சரியா தப்பான்னு நீங்க சொல்ல முடியுமா விஜயால? ஆனா சீமான் சொல்றாரு, பிஜேபி ஏன் கொடநாடு கொலைக்கு டீம் அனுப்பல, பிஜேபி ஏன் தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு டீம் அடிக்கல? கொடநாடு கொலையை தான் அவர் மீன் பண்றாரு. எடப்பாடியை தான் தன்னால பலகீனப்படுத்த முடியும்னு நினைக்கிறாரு. ஈரோடு கிழக்கில் விட்டுட்டு போன
18% என்டிஏ ஓட்டில் பெரும்பகுதியை எடுக்க முடியும்னு நினைக்கிறாரு. நிலைப்பாட்டை மாறின எடப்பாடி ஓட்டில் சரியா தட்டி தூக்க முடியும்னு நினைக்கிறாரு. ஸோ அவரு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 4 பேரையும் அடிச்சு 214 தனிச்சுன்னு போனே அவரால் துணிஞ்சு சொல்ல முடியுது. விஜயால சொல்ல முடியுமா பார்ப்போம். இப்போ நீங்க இன்னைக்கு பாஜக அடிக்கிறார, நீங்க என் கொடநாட்டுக்கு ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் அனுப்பலன்னு எடப்பாடியை பலகீனப்படுத்தி ஏற முடியும். ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் 8% வந்திருக்கேன், இன்னும் 17% வர முடியும்னு உறுதியாக நம்புறார. எடப்பாடியால் பலன் இல்லாத முத்தரையர், யாதவர், நாடார், செங்குந்தர், தேவேந்திர குல வேளாளர்கள் ஓட்டு போடுவாங்க. இங்கே நான் வன்னியர்கள் தனக்கு ஓட்டு போடுவாங்க, நான் வெள்ளாளர் கொண்டு ஓட்டு போடுவாங்க. என் பிராமணர்களே பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு போல்டா அடிச்சு நிற்கிறதுக்கு பிராமணர்களே ஓட்டு போடுவாங்க. நான் எடப்பாடியை இன்னும் 8-10% வாக்க பலகீனப்படுத்தி 17%க்கு மேலே உறுதியாக போவேன். 8 என் ராசி நம்பர், 1 + 7 8, 17 குறையாம நான் வருவேன்னு எடப்பாடியை பலகீனப்படுத்துவோன்னு உறுதியாக தன்னம்பிக்கையோட நின்று விருதுநகரில் அடிக்கிறாரு, எல்லா இடமும் அடிக்கிறாரு. அப்போ விஜய் இன்னைக்கு தன்னோட நிலைப்பாட்டை சொல்லட்டான் துணிச்சலோட்டு. விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம். சீமான் போல்டான லீடர், சீமான் மக்கள் நலன் அக்கறை கொண்ட லீடர், சீமான் சமூக நீதி பார்வையில் பிரதித்துவம் இல்லாத சமூகங்களை எம்பவர் பண்ணு நினைக்கக்கூடிய லீடர், வண்ணார், நாவிதர், குயவர், பறையர், தேவேந்திர குல வேளாளர் போன்ற தமிழ் சமூகங்களுக்கு இங்கே முழு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்ற லீடர். இப்படி பல வகைகளில் ஒரு தெளிவான துணிச்சலான லீடராட்டு எடப்பாடி பழனிசாமியின் ஜாதி அரசியலுக்கு எதிராக பலன் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே தட்டி தூக்கி வளர்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த வளர்ச்சி தனக்கு 26லையும் கிடைக்கும்னு கொடநாடு கொலைக்கு ஏன் பாஜக இது பண்ணலன்னு மக்கள் மத்தியில் எல்லாரும் ஒத்துக்கூடக்கூடிய அளவு தான் ஒன்று கேட்குறாரு. விஜய்க்கு ஸ்டாண்ட் என்ன, நிலைப்பாடு என்ன, குழப்பத்தில் சுருண்டிட்டீங்களா? அப்படின்னா எதுக்கு மந்துகாலை வச்சு மிதிச்சிருவோம்னு பலமே இல்லாமல் ஒரு கற்பனையா ஏட்டு சொரக்கா மாதிரி டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு பொசிஷன் பண்ணி 4 பேரை வச்சு பொய்யா புரட்டா செயல்பட்டுருக்கணும். சரிங்க சார், நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா? சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும். உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும்.